பெர்செப்ட்ரான்னு சொல்ல வாரது என்ன? சிங்கிள் நியூரோன் லேயர் இல்லாட்டி ஒரு பர்டிகுலர் நியூரல் நெட்வொர்க் எடுத்தோம்னா அதில் தனியாக ஒரு நியூரோன் மட்டுமே இருக்குமெண்டா அதைத்தான் நாங்கள் என்ன பெர்செப்ட்ரான்னு சொல்லுவோம். ஸோ இண்டியன் வீடியோவில் என்ன பெர்செப்ட்ரானை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட வந்து டீப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன, எங்களோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்கோம். நான் ரெண்டு ஃபீச்சர் இருக்குது, ரெண்டு ஃபீச்சர், ஒன்று ஐக்யூ, மற்றது வந்து என்ன நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹவர்ஸ். ஸோ அதுண்ட அந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஒரு எக்ஸாமில் வந்து என்ன பாஸ் பண்ணுற ஃபெயில் ஒன்று கிட்டத்தட்ட ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன். இங்கே ரெண்டே ரெண்டு, 0 இல்லை 1, என்ன ஃபெயில் அண்டா 0, பாஸ் அண்டா என்ன 1. ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து எப்படி நாங்கள் இந்த என்ன இந்த பெர்செப்ட்ரான் லேயர், அந்த பெர்செப்ட்ரான் இந்த சிங்கிள் நியூரோன், சரி, இந்த சிங்கிள் நியூரோனுக்கு எப்படி அப்ளை பண்ணி எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பெர்செப்ட்ரானோட ஒரு ஆர்கிடெக்சர் ஒரு சிம்பிள், ஒரு சிங்கிள் நியூரோனோட ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா என்ன, இப்போ நான் என்னோட மவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதான அந்த நியூரோன், இந்த சிங்கிள் நியூரோன். ஸோ நீங்கள் இதை லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன், ஒரு சிங்கிள் லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் படிச்சிருந்தீங்கன்னா இங்கே அதே நினைக்கலாம். ஒரு சிங்கிள் நியூரோனை வந்து லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் நோட்டுன்னு நீங்கள் கைக்கலாம். பட் நாங்கள் நியூரோனை நீங்கள் டீப்பாக பார்க்கலாம். ஸோ இங்கே இதான் அந்த என்ன எங்களோட நியூரோன். சரி, எங்க இந்த சிங்கிள் நியூரோனுக்கு நாங்கள் ரெண்டு ஃபீச்சர் வந்து என்ன இன்புட்டாக கொடுக்குறோம். ரெண்டு ஃபீச்சர்ன்றது X1 X2. அந்த X1 X2 என்ன, அதான் இந்த X1ன்றது ஐக்யூ, மற்றது வந்து என்ன X2 என்று சொல்ல வரது என்ன நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹவர்ஸ். இந்த ரெண்டு ஃபீச்சரை வந்து நாங்கள் இங்கே ஃபீட் பண்ணுறோம். அப்போ இதில் ஃபீட் பண்ணும்போது எங்களோட அதைத்தான் நீங்கள் X1 X2 கொடுத்துருக்கோம். நீங்கள் எங்களோட இந்த மிடில் இருக்கு ஆக்சுவலி இந்த இந்த லார்ஜ் சர்க்கிள் என்ன எங்களோட சிங்கிள் நியூரோன். அப்போ இதை வந்து நாங்கள் இப்படி இன்னொரு நேமில் நாங்கள் சொல்லணும்னா இதை மேபி நாங்கள் கிடில் லேயர்னு சொல்லுவோம். சரி, இதை கிடில் லேயர். எங்களோட கிடில் லேயரில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் நியூரான் தான் இருக்கு. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் என்ன இல்லாட்டி வேறு நியூரான் நெட் ஆர்கிடெக்சர் வந்து தெரியும். இப்போ கிடில் லேயர் எடுத்தோம்னா மல்டிபிள் நியூரான்ஸ் இருக்கும். பட் இங்கே வந்து நாங்கள் பெர்செப்ட்ரான் வைக்கிறோம். பெர்செப்ட்ரான் சிங்கிள் நியூரான். அப்போ சிங்கிள் நியூரான் டேக்கில் வந்து அதை கிடன் லேயரில் நாங்கள் இங்கே கன்சிடர் பண்ணுறோம். சரி, கிடன் லேயர் தான் இங்கே சிங்கிள் நியூரானே இருக்குது. அப்போ இந்த ரெண்டு இன்புட்டே நாங்கள் எப்படி சொல்கிறது, காமனாக வந்து இந்த ரெண்டு இன்புட்டே நாங்கள் காமனாக வந்து இன்புட் லேயர்னு சொல்லுவோம். சரி, இன்புட் லேயர் ரெண்டு மேலேருந்து X1 X2. அப்போ இங்கே என்ன நடக்க போகுது, ஆக்சுவலி என்ன ப்ராசஸ் வந்து இங்கே நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஓகே, ரெண்டு ஃபீச்சர்ஸ் இன்புட்டாக கொடுத்துட்டேன். இப்போ இன்புட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது இந்த நியூரலில் வந்து ரெண்டு டாஸ்கில் ரெண்டு ப்ராசஸில் ரெண்டு ஸ்டெப் நடக்கும். சரி, அதை நாங்கள் டிவைட் பண்ணி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 போட்டிருக்கோம். அப்போ அந்த ரெண்டு ப்ராசஸும் என்ன, இப்போ ரெண்டு ப்ராசஸும் என்னென்னு வாங்கி முதலாவது ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா சமேசன் என்ற ஒரு ப்ராசஸ். சமேசன் என்று சொல்ல வரங்க கீழே நான் இல்லை போட்டிருக்கேன். இல்லை என்ன ஸ்டெப் மேலே என்ன ப்ராசஸ் நடக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெயிட்ஸ் என்னென்னு ஃபர்ஸ்ட் நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா W1 W2 இந்த ரெண்டு இது கொடுத்துருக்கோம், ரெண்டு வெயிட்ஸ் கொடுத்துருக்கோம். டபிள்யூன்னு சொல்ல வர ஒன்றும் இல்லை, வெயிட்ஸ். இப்போ நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டு அந்த வெயிட்னு சொல்ல வரது நாங்கள் வந்து ரேண்டமாக வந்து இனிஷியலைஸ் பண்ணோம். நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்குது, X1 X2. இங்கே ரெண்டு ஃபீச்சர்ஸுக்கு வந்து நாங்கள் ரெண்டு வெயிட், அப்போ இந்த X1க்கான வெயிட் வந்து W1, X2க்கான வெயிட் வந்து W2. அப்போ இந்த ரெண்டு வெயிட்டும் வந்து நாங்கள் ஸ்டார்ட்டில் வந்து ரேண்டமாக வந்து இனிஷியலைஸ் பண்ணுவோம். சரி, ரேண்டமாக வந்து இதை இனிஷியலைஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் இருக்கலாம், ஓகே, ஏன் நாங்கள் இதில் வெயிட்டை இனிஷியல் ஓகே எங்களோட ரெண்டு ஃபீச்சர்ஸ், இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸை கொடுத்தா அவுட்புட் வேறு தானே, ஒரு ப்ரிடிக்ஷன் எடுக்கும் தானே. அப்போ என்ன இம்பார்ட்டன்ட், வை வி அஸ்யூம் வை இதில் வந்து நாங்கள் ரிப்ரசென்ட் பண்ணுறோம், நாங்கள் வெயிட்டை வந்து இதில் ரிப்ரசென்ட் பண்ணுறோம்டா வெயிட் தான் என்ன எங்களுக்கு வந்து சொல்ல போகுது இந்த ரெண்டு ஃபீச்சர்ஸில் வந்து எது வந்து கூட ப்ரியாரிட்டி இல்லாட்டி எது வந்து கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது ஸ்டூடெண்ட் வந்து என்ன பாஸ் பண்ணுறதுக்கு இல்லாட்டி என்ன ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து எந்த ஃபீச்சர் வந்து கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு ஃபீச்சர் இருக்குது, ஐக்யூம் இருக்குது, நம்பர் ஆஃப் ஸ்டடி ஹவர்ஸும் இருக்குது. சரி, அப்போ அந்த ரெண்டு ஃபீச்சர்ஸில் வந்து எந்த ஃபீச்சர்ஸ் வந்து என்ன ரொம்ப ப்ரியாரிட்டி இல்லை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லாட்டி என்ன எது வந்து ஹையாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாஸ் ஆகிறது இல்லை ஃபெயில் ஆகிறது. அது வந்து என்ன ஒன்று ஸ்டடி ஹவர்ஸ் வந்து ஹை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதா இல்லாட்டி வந்து என்ன ஐக்யூ, அவரோட ஐக்யூ லெவல் வந்து ஹையாக இம்பார்ட்டன்ஸ் ஆகுதா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறத. இதை வந்து இந்த வெயிட் தான் எங்களுக்கு என்ன இந்த மாடலுக்கு சொல்ல போகுது. இந்த வெயிட் தான் என்ன இந்த மாடலுக்கு சொல்ல போகுது. ஓகே, அது எப்படி சொல்ல போகணும், இந்த வெயிட்டோட வேல்யூவை பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வெளியாக வந்து ஒரு அசம்ஸ் என்ன சொன்னால் இனிஷியலாக வந்து என்ன வெயிட் வந்து ரேண்டமாக வந்து என்ன இனிஷியலைஸ் ஆகுது, ரேண்டமாக வந்து வெயிட் அந்த வேல்யூ அசியும். அப்போ இனிஷியலாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஐக்யூக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பியூரிட்டியே கொடுத்து ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன். சரியா, இப்போ ஐக்யூ ஒரு ஆள் வந்து கூட இருந்தால் அவர் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணுறதுக்கு என்ன சான்சஸ் கூடவே இருக்கும். சேம் டைம் அவர் படிக்கிற ஸ்டடி ஹவர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த முதலாவது எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேஸில் ஸ்டடி ஹவர்ஸ் வந்து லெஸ்ஸாக இருக்குங்க. இது வந்து ஃபீச்சர் எங்களோட ஃபீச்சர் 3 ஹவர். இப்போ இதுன்ற இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்க்கல வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் லெஸ்ஸாக கொடுக்குமா இருந்தால் இப்போ இந்த ஸ்டார்டிங்கில் வந்து என்ன அசியூம் பண்ணுறது என்ன வெயிட்டை வந்து ஸ்டடி ஹவர்ஸுக்கு வந்து லெஸ்ஸாக அசியூம் பண்ணி என்ன இனிஷியலைஸ் ப்ரோசஸ் ஒன்று நடக்கும். சரி, அப்போ ஓகே இனிஷியலைஸ் ப்ரோசஸ் நடக்கும். ஓகே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வெயிட் வந்து என்ன பர்பஸ், அதாவது எது இம்பார்ட்டன்ஸ் கூட வந்து
கண்டுபிடிக்கிறதுக்காக வெயிட் வந்து ஆரம்பத்தில் வந்து ரேண்டமாக இனிஷியலைஸ் ஓகே வெயிட் இனிஷியலைஸ் பண்ணிட்டு அப்போ வெயிட்டும் இனிஷியலைஸ் பண்ணி எங்களோட இன்புட் ஃபீச்சர்ஸும் கொடுத்தாச்சு. அப்போ என்ன இந்த ரெண்டு ப்ராசஸ் இந்த ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ வந்து உள்ள நான் இதில் வந்து டிவைட் பண்ணியிருக்கிறதுல என்ன நடக்க போகுது வந்து ஸ்டெப் ஒன்ல வந்து நடக்க போகிறது வந்து சமேஷன் ஒன்றும் இல்லை எங்களை உங்களுக்கு தெரியும் இல்லை WI XIன்றது இப்போ நீங்கள் ஒரு லீனியர் ரிக்ரெஷன் படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஓகே இதில் என்ன நடக்கும் ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்க போகுது. மல்டிப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து காமன் பேராமீட்டர் ஐயில் கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் ரியல் வேர்ல்டு எடுத்தீங்கன்னா மல்டிபிள் ஃபீச்சர் 100 ஃபீச்சர்ஸ் கூட வேறு சரி. இப்போ X1 X2 ஆகிய இங்கே ஐக்கு இந்த 1 2 எடுக்கும். அப்போ நான் என்ன மல்டிப்ளை பண்ணி காட்டிக்கிறேன். ஒன்னை ரிப்ரசென்ட் பண்ணும்போது என்ன ஒன்னுண்டா இந்த X1 W1. இப்போ X1 என்ன உங்களுக்கு தெரியும் அது உங்களோட முதலாவது ஃபீச்சர் வந்து ஐயும் நான் டேரெக்டாக X1 ரெப்ரசென்ட் பண்ணுறேன். அதோட வெயிட் வந்து W1 சரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா W2 வந்து இந்த இதில் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் எங்களோட X2 ஃபீச்சர் கூடிய வெயிட் சரி. அதை விட அடிஷனலாக வந்து நான் பயாஸ் என்ற ஒரு டேர்ம் வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன் சரியா. பயாஸ் என்ற ஒரு டேர்ம் இனிஷியலைஸ் பண்ணி இந்த உலகம் சேர்ந்து தான் என்ன நான் வந்து செட் அதாவது அவுட்புட்னு சொல்லுவார். நான் இந்த மூண்டையுமே வந்து இந்த என்ன இந்த W1 X1 W2 X2 B இந்த மூண்டையும் சேர்த்து என்ன செட் அண்ட் ரிப்ரசென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த மூண்டை நான் கொடுக்கும்போது என்ன கட்டாயம் இந்த மூண்டுக்கு நாங்கள் வேல்யூ கொடுக்கும்போது கட்டாயம் ஒரு வேல்யூ ஒன்று எங்களுக்கு வேற போகும் சரி. செட் அண்ட் ஒரு வேல்யூ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் செட் அண்ட் இந்த காமன் வேரியபிளாக கொடுத்துருக்கேன் சரி. அப்போ நீங்கள் இப்போ பயாஸ் என்ன நாங்கள் பயாஸ் கொடுக்கணும். ஓகே நீங்கள் வந்து ஆல்ரெடி என்ன லீனியர் ரிக்ரெஷன் படிச்சிருக்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சைட்டில் வந்து ஒரு சிம்மலாக ஒரு கிராஃப் வந்து நான் ப்ரோ பண்ணி காட்டிங்க. இதில் பார்த்தீங்கன்னா லீனியர் ரிக்ரெஷன் நீங்கள் படிச்சிருக்கும் போது என்ன ரெண்டு விதமாக நாங்கள் இப்போ படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் Y7 MX பார்க்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயாஸை ரிப்ரசென்ட் பண்ணல. அப்போ அப்படி ரிப்ரசென்ட் பண்ணாக்க நான் ஒரு கிளாசிஃபிகேஷன் செய்யும்போது அந்த டீசென்ட் பவுண்டரி இப்போ கிளாசிஃபிகேஷன் இருக்கும்போது டீசென்ட் பவுண்டரி பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அளவு சரி ஒரிஜினல் அளவு மேபி இந்த இடத்துல வந்து ஒரு கிளாஸ் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து மேபி இந்த டொப்பில் இருக்குது. இந்த டொப் இந்த மவுஸ் இருக்கிற இடத்துல மேபி அந்த டொட் வந்து இப்போ இங்கே இருந்துச்சுண்டா எங்களோட கிளாசிஃபிகேஷன் ரோங்காக சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து அங்காளிப்பமாக போயிடும். என்ன ரீசன்டா எங்களோட லைன் ஆக்சுவலி எங்களோட டீசன் வந்து ஒரிஜினலாக போகிறதால எங்களால் என்ன சரியாக மேபி கிளாஸிஃபை பண்ண முடியாமல். பட் நாங்கள் பயாஸை கொண்டு வந்து ஆட் பண்ணும்போது இந்த ப்ளஸ் பி இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த பயாஸ் ஆட் பண்ணிக்க மேலே பயாஸ் ஆட் பண்ணிக்க இந்த பயாஸ் ஆட் பண்ணும்போது என்ன நடக்கும்டா எங்களோட பவுண்டரி அதாவது எங்களோட டிசிஷன் பவுண்டரி ஆக்சுவலி இந்த பின்னு சொல்ல வரது என்ன நாங்கள் Y7 MX + இல காய்ச்சோம்னா இந்த பின்றது இன்டர்செப்ட் அதாவது இந்த Y ஆக்சிஸில் வந்து எங்களோட டிசிஷன் பவுண்டரி எங்கே வந்து குரோஸ் ஆகிறத வந்து சொல்கிறதா இந்த பயாஸ். இப்போ நாங்கள் மேலே இல்லாத டிரெக்டாக என்ன ஒரிஜின் எங்களோட 0 குரோஸ் ஆகும். பட் இங்கே வந்து என்ன பி போட்டிருக்கான்னு ஒரு வேல்யூ ஒன்று வருது பயாஸ் இன்னைக்கு ஒரு மினிமம் வேல்யூ ஒன்று இங்கே வருதால என்ன எங்களுக்கு வந்து டிசிஷன் பவுண்டரி என்ன Yயில் வந்து இன்டர்செப்ட் ஆகுது. அப்போ இந்த என்ன பர்பஸ் இப்போ நான் கிளாசிஃபிகேஷன் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து மாறி மேலே எங்கேயாவது முதலாவதுங்க மேலே இருக்கிற கிராஃபில் மேலே மாறி ஒரு மிஸ் கிளாஸாக என்ன கிளாஸிஃபையாக இருந்தால் இந்த டிசிஷன் பவுண்டரி என்ன செய்ய முடியும் எங்கட அந்த பவுண்டரி லைன் இருக்குல்ல இந்த டிசிஷன் பவுண்டரி இதை வந்து எங்களால் மேலே வந்து என்ன வேர்ட்டிக்கலாக வந்து என்ன மூவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இந்த மேலே இருக்குல்ல என்ன டாப் டு பாட்டம் வந்து எங்களோட டிசிஷன் பவுண்டரியை மூவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. என்ன இருக்குது இந்த பயாஸ் வந்து என்ன பயாஸ்ன்றது Y ஆக்சிஸில் ரிப்ரசென்ட் ஆக போகிற வேல்யூ அந்த கட் பண்ணுறது இன்டர்செப்ட் வேல்யூ அது இந்த Y ஆக்சிஸில் இன்டர்செப்ட் இந்த லைன் இந்த கொரசன்ட் லைனில் தான் மூவ் ஆகும் மேலே கிளவு அப்படி மூவ் ஆகும்போது எங்களோட பவுண்டரியை வந்து என்ன மேலே கிழங்களால் மூவ் பண்ணக்கூடிய அப்போ எங்களுக்கு கிளாஸஸ் வந்து மாறிஇருந்தால் நான் கொஞ்சம் மேலே இறக்கினேன் சரியான கிளாஸிஃபிகேஷன் சரியான டிசிஷன் பவுண்டரி வந்து எங்களால் வந்து எடுக்கக்கூடிய சேம் பர்பஸுக்காண்டி இங்கேயும் வந்து நாங்கள் எங்களோட இப்போ சப்ட்ரோவில் என்ன செய்ய போகிறோம்டா இப்போ நான் எங்களோட எக்ஸாம்பிளே நீங்கள் பார்த்தீங்களா மேபி வந்து இங்கே இனிஷியலைஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வெயிட்டை இனிஷியலைஸ் பண்ணுன்னு தான் சொன்னேன். இதான் எங்களோட இனிஷியலைசேஷன் பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணிக்கல வந்து இதான் எங்களோட ஈக்குவேஷனாக இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டை இனிஷியலைஸ் பண்ணுவது மேபி நீங்கள் வெயிட்டுக்கு வந்து 0 அசியூம் பண்ணிட்டீங்க. இது வந்து ரேண்டம் இனிஷியலைசேஷன். இப்போ ரேண்டமாக வந்து ரெண்டு வெயிட்டுமே வந்து 0 இனிஷியலைஸ் ஆயிடுச்சுண்டா இந்த மல்டிப்ளிகேஷன் உலகம் ஃபுல்லாக வந்து என்ன 0 ஆயிரும். 0 ஆயிடுச்சுண்டா இங்கே தனியாக மட்டுமே இந்த பி மட்டும்தான் இங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பயாஸ் ஆட் பண்ணி வச்சிங்களேன்டா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட சமேஷனே வந்து 0 ஆகிடும். இப்போ 0 ஆகினா இட்ஸ் மீன் என்ன இது ரியல் வேலை ஒரு எக்ஸாம் அப்படி எங்களை ஒரு கிளாசிஃபிகேஷன் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து நான் கட்டாயம் ஒரு பேப்பர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் செய்யும்போது அங்கே வந்து இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாஸ் ஃபெயில் போடும்போது கட்டாயம் ஒரு பேசிக் ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் ஒன்று இருக்கணும். ஒரு பேஸ் ஸ்டூடெண்ட் என்ன மார்க்ஸ் எடுத்தாலும் ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் ஒரு பேஸ்மெண்டே ஆகும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு அந்த எக்ஸாம் பேப்பர் ஹார்டாக வந்தாலும் மேபி அந்த ஸ்டூடெண்ட் வந்து லோவாக மார்க்ஸ் எடுத்தாலும் மேபி என்ன சம்டைம் சான்ஸ் இருக்கா அவர் பாஸ் பண்ண கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் மேபி என்ன குறையலாம் ஒரு பேஸ் இல்லைங்க அதுக்கான 0 மார்க்ஸ் தான் எடுத்துக்கலாம். அந்த பேப்பர் எவ்வளோ ஹார்டாக வந்தாலும் மேபி ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ் எடுக்கலாம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. சேம் மாதிரி இப்போ நீங்கள் வந்து இப்போ தனியாக பயாஸ் ஆட் பண்ண விட்டீங்க அது நான் கட் ஆஃப் மார்க்ஸ்னு சொல்ல வர இந்த பயாஸ் சொல்கிறேன். இந்த பயாஸ் தான் கட் ஆஃப் மார்க்ஸ். இப்போ நீங்கள் இதில் பயாஸ் ஆட் பண்ண விட்டீங்கன்னா இந்த நியூரான் வந்து என்ன செய்யும்டா டீஆக்டிவேட் எந்த ஒரு ப்ராசஸுமே நடக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா
வெயிட் வந்து இப்போ ஜீரோவாக ரெண்டுமே இனிஷியலைஸ்ட் ரெண்டு வெயிட்டும் இந்த டோட்டல் சமேஷன் வந்து என்ன ஜீரோ ஆயிரும். அப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பி இல்லாட்டி என்ன எங்களோட செட் வந்து ஜீரோ ஆயிரும். பட் இங்கே பி இருக்கிறதால இந்த செட்டில் வந்து செட்டுன்றது இந்த அவுட்புட்டை சொல்கிறோம். அவுட்புட் இந்த சமேஷனால வர அவுட் வேல்யூ சொல்கிறோம். இந்த பி இருக்கிறதால ஸ்டில் என்ன எங்கள்கிட்ட நியூரான் வந்து என்ன ஒரு வேல்யூ வந்து என்ன எங்களை ப்ராசஸ் பண்ணி அவுட்புட்டாக தரப்போது. ஏன்னா இது வந்து என்ன ஒரு கன்ஸ்டன்ட் ஒரு என்ன இது ஒரு லேர்னபிள் வேரியபிளாக இருக்க போது. சேம் டைம் என்ன இது வந்து ஜீரோவாக இருக்க போகிறது. இது ஒரு கன்ஸ்டன்ட் வேல்யூ. சேம் டைம் என்ன ஸ்டில் எங்கட வெயிட்ஸ் வந்து என்ன ஜீரோவாக அனிசலைஸ் ஆகி ஜீரோ இங்கே வேல்யூ வந்தாலும் எங்களால் வந்து எங்களோட ப்ராசஸ் வந்து நியூரல் வந்து டீஆக்டிவேட் ஆகும் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு பர்பஸுக்காண்டி தான் இங்கே பயஸ் வந்து ஆட் பண்ணுறோம். எங்களோட நியூரான் வந்து டீஆக்டிவேட் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி ஸ்டில் என்ன ஒரு லேர்னபிள் பேராமீட்டர் வந்து இந்த பிஏ இருக்குது. அப்போ எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்மெண்ட்டில் நடக்க போகிறது இந்த சமேஷன் ஒன்று இல்லை எங்களோட வெயிட் டைம் எங்களோட இன்புட் வேல்யூ என்ன மல்டிப்ளை பண்ணி அதில் வர வேல்யூ செட்டில் வந்து செட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த செட் ஒரு வேல்யூ என்ன எங்களுக்கு வந்து அவுட்புட்டாக வரப்போ இட்ஸ் மீன் இந்த செட் வேல்யூ எங்களுக்கு வரப்போது ஸ்டெப் ஒன் வி வில் கெட் செட் வேல்யூ. சரி அதுதான் இதில் ஒரு ஸ்டெப் ஒன். அப்போ அடுத்த ஸ்டெப் டூ இந்த ஸ்டெப் டூவில் என்ன நடக்குது இது உலகமே வந்து ஒரு சிங்கிள் நியூரோனுக்கு நடக்க போகிற ஒரு விஷயம் தெரியும். ஒரு சிங்கிள் நியூரோனுக்கு நடக்க போகிற விஷயம் தான் ரெண்டு ஸ்டெப்பாக டிவைட். அப்போ ஸ்டெப் டூவில் நடக்க போகுது. ஸ்டெப் டூவில் நடக்க போகிறதா என்ன இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒரு கண்டாக்ஸ்ட்டை வந்து நாங்கள் ஸ்டெப் டூவில் கொண்டு வரோம். என்ன வி வில் அப்ளை ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் டு ஃபார் செட் வேல்யூ. நாங்கள் செட் வேல்யூ வந்து எடுத்துனாங்க தானே. செட் வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனால் வந்து இந்த பயஸை மெட் பண்ணி இந்த இன்புட் வேரியபிள் ரெண்டையும் வெயிட்டால் வந்து மல்டிப்ளை பண்ணி வார வேல்யூ தான் செட் வேல்யூ. இந்த வந்த செட் வேல்யூக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே வெயிட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன முதல்ல அதை சொல்லணும். நீங்கள் தெரியும் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. என்ன நாங்கள் எங்களை செட்டில் ஒரு வேல்யூ வேறு பண்ணோம். அந்த வார வேல்யூவை இன்னொரு வேல்யூ ரேஞ்சுக்கு வந்து சேஞ்ச் பண்ணுறது இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் செட் வேல்யூ பிட்வீன் சம் வேல்யூ ரேஞ்ச். அப்போ அந்த சம் வேல்யூ ரேஞ்ச் என்னென்னா 0 to 1 இல்லாட்டி என்ன -2 +1. ஓகே நாங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து என்ன கிளாசிஃபிகேஷன் டாஸ்க். இப்போ நீங்கள் மெஷின் லேர்னிங்கில் வந்து கிளாசிஃபிகேஷன் பார்த்துருந்தீங்களா என்ன சொல்லுவீங்க அதில் லாஜிஸ்டிக் ரீக்ரெஷன் யூஸ் பண்ணி அப்போ எங்களோட அவுட்புட் வந்து 0 to 1 அந்த ப்ராபபிலிட்டி ரேஞ்சில் இருக்கு. இல்லாட்டி 0 to 100% அந்த ப்ராபபிலிட்டி ரேஞ்சில் இருக்குது. அப்போ அவுட்புட் நாங்கள் பார்க்கும்போது என்ன 0 to 1 என்ன -2 +1 இந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் செட்டண்ட வேல்யூ எங்களுக்கு என்ன வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் செட்டுக்கு ஒரு வேல்யூ நாங்கள் என்ன ரிப்ளேஸ் பண்ணி அவங்களோட ஃபர்ஸ்ட் என்ன 95 ஐக்கியூ வந்து 95 அது x1 x2 வந்து என்ன ஸ்டடியாக 95 3 டைம் வந்து இந்த ஃபார்முலாவில் நான் போகிறேன். ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா இருந்தால் இதாங்கட ஃபார்முலா W1 x1 W2 ரெண்டு ஃபீச்சர். அப்போ ரெண்டு வேரியபிள் x1 x2 அதுன்ற வெயிட்ஸ். இப்போ வெயிட்ஸை பற்றி சொன்ன வெயிட் அது வந்து எந்த ஃபீச்சர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது கொடுக்கும். அப்போ நான் ஆரம்பத்தில் ரெண்டாமல் வந்து என்ன எங்களோட இதுக்கு என்ன ஐக்கு வந்து 1.2 வந்து இனிஷியலைஸ் பண்ணிங்க. சரி அப்போ இப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ இப்போ இந்த வெயிட்டை பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. அதே W2 அதாவது ஸ்டடி ஹவர்ஸ் வந்து 3 அதுன்ற வெயிட் 6 அப்போ இதில் பார்க்கும்போது என்ன ரெண்டமாக அசம்ஷன் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து என்ன எங்களுக்கு வந்து ஐக்யூக்கு வந்து கூட ப்ரியாரிட்டி கூடன்ட்டு நாங்கள் மாடலுக்கு சொல்லி நான் அசம்ஷன் இது இனிஷியலைஸ் இது ஆரம்ப புள்ளி. பட் லேர்னிங் போய் கொண்டு இது வந்து மாறலாம் மீன் என்ன எங்களோட ப்ரியாரிட்டி வந்து என்ன ஸ்டடி ஹவர்ஸுக்கு வந்து கூட என்ன இந்த வெயிட்ஸ் இந்த இது வந்து என்ன வெயிட்ஸ் இந்த வேல்யூ வந்து ஸ்டடி ஹவர்ஸுக்கு கூட எங்கள் வெயிட் வந்து அப்டேட்டிங் நடந்து கொண்டு இருக்கும். ரெய்னிங் ப்ரோசர் நான் அந்த அப்டேட்டிங் என்ன ரெய்னிங் ப்ரோசர் லேட்டராக பார்க்கலாம். பட் நான் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கு கொமனா வந்து எல்லாருமே சொன்னாங்க கூட படித்தா என்ன கூட மார்க்ஸ் இருக்குது. அப்போ ஸ்டடி ஹவர்ஸ் வந்து எவ்வளோ ஹையாக இருக்குது அவர் வந்து கூட மார்க்ஸ் வந்து கொமனா வந்து டீச்சர்ஸ் வந்து திங்க் பண்ணுவாங்க. ஸோ நான் பட் இங்கே தான் ரெண்டுமே இனிஷியலைஸ் பண்ணுவேன். ஐக்கு வந்து கூட பீரியாரிட்டி கொடுக்கும். அதனால W1 1.2 இந்த 95 ஒன்று இல்லை எங்களோட இன்புட் வேல்யூ இந்த இருக்குது. ஐக்கு வந்து 95 அடுத்தது இந்த ஸ்டடி ஹவர்ஸ் நான் 3 மடத்தியால் அந்த வெயிட்ஸ் வந்து 7 அப்போ வெயிட் வந்து இந்த ப்ரியாரிட்டியாக குறைய கொடுத்து இங்கே வந்து 1.2 கொடுத்துச்சு. அப்போ இதில் ஒரு அவுட்புட் வேல்யூ வந்து 115 ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ. அப்போ நாங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம் we will apply activation function for our set value. அப்போ இந்த 115க்கு வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணும்போது என்ன செய்யும் அது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் சம் வேல்யூ ரேஞ்ச். அப்போ இந்த 115 வந்து 0 to 1 அந்த ரேஞ்ச் இல்லாட்டி என்ன -1 to +1 அந்த ரேஞ்சுக்கு வந்து ஏதாவது ஒரு ரேஞ்ச். இப்போ நாங்கள் அது வந்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம் என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேஞ்ச் மாறுபடும். இப்போ இந்த 115 ஏன்டா வந்து இந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் என்றாலே உங்களுக்கு 0 இல்லை 1 தான் அவுட் தரும். 115 கொடுக்கல ஏதோ ஒரு ரீக்ரேஷன் வேல்யூ இன்னொரு கண்டினியூஸ் வேல்யூ இது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ இதை கொடுக்கல. அப்போ உங்களுக்கு தெரியும் பைனரி கிளாசிஃபிகேஷன் 0 to 1. அப்போ இந்த வேல்யூவில் தான் என்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணும்போது என்ன எங்களுக்கு 0 to 1 இல்லாட்டி -2 +1 என்ற ரேஞ்சுக்கு வந்து இதை மாற்றும்போது அப்போ நாங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த செட் வேல்யூ பிட்வீன் சம் வேல்யூ ரேஞ்ச் பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கை செய்கிறதுக்காண்டி தான் இந்த
ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அங்கே ஆப்பில் பண்ணுறோம். ஓகே, இதில் வந்து என்ன நான் லீனியாரிட்டின்ற ஒரு சில கான்செப்ட், கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட் இருக்குது. அதை வந்து நாங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இன்னொரு வீடியோலையும் பார்ப்போம். ஸோ அதில் நான் டேட்டராக டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்போ பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் வார அந்த செட் வேல்யூ வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான 0 to 100 ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணணும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஓகேன்னு சொல்லிட்டு அப்போ என்னென்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இன்றைக்கல ஒரு ஃபங்க்ஷன் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன். நாங்கள் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் எதுவுமே உங்களுக்கு இப்போ போடல, நாங்கள் லேட்டராக அந்த ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனுக்கு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஸ்டெப் 2ல நடக்க போகுது இந்த செட் வேல்யூக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போகிறோம். அது வந்து என்ன வேல்யூக்கு ஒரு 0 to 1 இல்லை -2 +1 என்ற ரேஞ்சுக்கு வரப்போம். இப்போ நான் 0 to 1 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஆக்டிவேஷன் இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வரேன். செட் வேல்யூ வந்து 0 to 1 என்ற ரேஞ்சுக்கு கொண்டு வர ஆக்டிவேஷன் ஒரு சில ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா முதல்ல வந்து ஸ்டெப் ஃபங்க்ஷன் இருக்கு. சரியா, ஸ்டெப் ஃபங்க்ஷன். இப்போ ஸ்டெப் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து நீங்கள் 100 அந்த செட் வேல்யூ 115 கொடுத்தீங்கன்னா அது 0 to 1 என்ற ரேஞ்சுக்குள்ள கொண்டு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா பாருங்க 0 to 1 ரேஞ்சாக இருக்கு. நான் என்ன ஒரு செட் ஸ்டைல் என்ன ஒரு மவுஸை பாருங்க எப்படி க்ரோஸ் ஆகுது ஒரு செட் ஸ்டைலில் இருக்குது, அந்த ரேஞ்சிலே இருக்குது. அப்போ எங்களுக்கு அப்போ நீங்கள் கேட்கலாம் ஓகே எப்படி கிளாஸிஃபை பண்ண போதும். ஓகே, இப்போ வேல்யூ வருது 115 எடுத்து அதில் செட் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆப்பில் வரும். அப்போ அதை எப்படி மாற்ற போகும்னா அந்த திரஸ்கோல் வந்து 0. அப்போ 0 ஒன்றுமே இல்லை. என்ன எங்களோட செட் வேல்யூ வந்து 0வை விட குறைவாக இருந்தால் அதுக்கு ஈக்குவல் இல்லை குறைவாக இருந்தால் 0 கிளாஸிஃபை பண்ணு. இல்லாட்டி எங்களோட செட் வேல்யூ வந்து 0வை விட கூடவே இருந்தா ஹையரா இருந்தா அதை 1 சொல்லு. அப்போ உங்களுக்கு நாங்கள் மேல ஒரு செட் வேல்யூ எடுத்தாங்க 115 ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து 0 விட கூடவா இல்லையா? அது 0 விட கூட. அப்போ எங்கட சினாரியோ எக்ஸாம்பிள் சினாரியோவில் வந்து என்ன அவுட்புட் வந்து 1 வரப்போகுது. அப்போ என்ன நாங்கள் அந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷனை வந்து என்ன எங்களோட செட் வேல்யூக்கு வந்து என்ன ஆப்பில் பண்ணியிருக்கோம். அப்போ உங்களுக்கு ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது. இப்போ திரஸ்கோல் ஒன்றும் இல்லை, 0 பேஸ் பண்ணி தான் நீங்கள் சொல்லுது. பார்த்தீங்கன்னா 0க்கு மேலே இருந்தால் என்ன 1 சொல்லு, 0க்கு கீழே இருந்தால் 0 சொல்லு. அப்போ எங்களோட வேல்யூ 115 சமட்டு இந்த 115 சொல்லி நாங்கள் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூ போட்டு கணிச்சினாங்க. அந்த 115 வந்து என்ன 0 விட கூட. அப்போ 1 தான் என்ன எங்களோட அவுட்புட் வேற ஒன்று. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். அப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் வந்து என்ன எங்களோட செட் வேல்யூக்கு அப்ளை பண்ணி எங்களோட பைனரி கிளாசிஃபிகேஷனை சொல்லுது. அப்போ என்ன அவர் வந்து 1 என்ன அவர் பாஸ் பண்ண போகிறார். என்னடா வந்து என்ன நாங்கள் 1 வந்து பாஸ் பண்ண போகிறோம்னு சொல்லி இதில் வந்து எங்களோட ரியல் வேல்யூ 0 இருக்குது. அது நாங்கள் எப்படி இதை எரர் கால்குலேபிள் லேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஐடியா வந்துட்டு மாடல் வந்து ப்ரிடிக்ட் பண்ண போகிறது 1 ஜஸ்ட் எங்களோட அசம்ஷன் படி. இப்போ அடுத்த இன்னொரு ஆக்டிவேஷன் பார்ப்போம், சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். அப்போ சிக்மாய்ட் ஃபங்க்ஷன் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குமெண்டா இந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதோட வேல்யூ ரேஞ்ச் 0 to 1 தான் இருக்கும். இப்போ அதோட திரஸ்கோல் பார்த்தீங்கன்னா 0.5. அப்போ பார்த்தீங்கன்னா அதான் கிராஃப் வந்து என்ன 0.5 வந்து என்ன கட் ஆஃப் ஆகுது. அப்போ அது எப்படி கிளாஸிஃபை பண்ண போகுண்டா அப்போ உங்களுக்கு ஐடியா வந்துடும். 0.5 விட எங்களோட செட் வேல்யூ வந்து ஹையராக இருந்தால் 1 சொல்லும் சிக்மாய்ட் ஃபங்க்ஷன். இல்லாட்டி செட்டுன்ற வேல்யூ வந்து லெஸ் தேனோ ஈக்குவல் டு 0.0 சொல்லும். அப்போ எங்களோட செட் வேல்யூ என்ன வந்தது 115. அப்போ உங்களுக்கு இப்போ நான் இப்போ எங்கே இதில் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அப்போ என்ன எங்களோட எக்ஸாம்பிள் படி பார்த்தா என்ன செட் வந்து என்ன கிரேட்டர் தேன் 0.5 அப்படின்னா 1 தான் என்ன எங்களோட கிளாசிஃபிகேஷன் என்ன அவுட்புட்டை சொல்ல போகுது அப்படின்னு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ண போகிறார். எங்களோட மாடலின் படி. சரியா, மாடலின் படி ஸ்டூடெண்ட் படி பாஸ் பண்ண போகிறார். ஆனால் ஆக்சுவல் வேல்யூ 0 இருக்குது. அப்போ என்ன மாடல் வந்து என்ன ஜஸ்ட் ஒரு மிஷின் அது என்ன பிள்ளை விடலாம். ஓகே, அப்போ இந்த ஆக்டிவேஷன் எங்களோட ஸ்டெப் 2 எங்களோட கிராஃப் எது எங்களோட ஆர்கிடெக்சர் எது செட் வேல்யூ செய்கிறோம். அங்கே நியூரலில் 2 ப்ராசஸ் நடக்கும். ஒன்று செட் வேல்யூ கண்டுபிடிக்கும், சமேஷன் நடக்கும். அந்த வேல்யூக்கு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் ஆப்பில் ஒன்று மெயின் ஆப்பில் ஒன்று அந்த வேல்யூ ரேஞ்ச் எங்களோட கிளாசிஃபிகேஷன் எங்களோட பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கு செய்யுதுங்க. அப்போ ஆப்பில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து என்ன இது செட் வந்து கிரேட்டர் தான் 0.5 1 தான் ப்ரிடிக்ஷன் ஒன்று நடக்க போகுது பேஸ்ட் ஆன் அவர் எக்ஸாம்பிள். இப்போ அவுட்புட் அண்ட் டேக்கில் வந்து உங்களுக்கு அவுட்புட் 0 இல்லை 1 தான் பெறப்போகுது எங்களோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் படி. அப்போ ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் படி எங்களோட டேபிள். அப்போ எங்களோட ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் எங்களுக்கு நாங்கள் இந்த 95 கூட தான் எங்களோட மேலே ஒரு எக்ஸாம்பிள் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் செய்யணும். ஜஸ்ட் அது ரெண்டமாக நான் இன்சுலேட் பண்ண வெயிட் அதை கொடுக்கும்போது எங்களோட அவுட்புட் 12 வருது. பட் ரியல் வேல்யூ இது வந்து எங்களோட இது டேட்டாவோட ரியல் வேல்யூ எங்கள்கிட்ட இருந்த ஒரிஜினல் டேட்டா அதில் வந்து 95 கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து ஃபெயில் ஆகுன்னு சொல்லுது. பட் எங்களோட மாடல் சொல்லுது இல்லை அவர் பாஸ் ஆவார். அப்போ என்ன இங்கே எரர் ஒன்று நடக்க போகுது. அப்போ இந்த எரர் ஒன்று நடக்க போகுதுன்னா அந்த எரரை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறது, எரரை நாங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை நாங்கள் பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குமே எப்படி இந்த பெர்செப்ட்ரான் ஒர்க் பண்ணுது, என்ன எப்படி இந்த பெர்செப்ட்ரான் ஒர்க் பண்ணுது. 2 இன்புட் ஃபீச்சர் இருக்குது, வெயிட் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஓகே, ஒரு சமேஷன் நடக்குது, மல்டிப்ளிகேஷன் வந்து வெயிட் டைம் இன்புட் ஃபீச்சர் மட்டும் ஒரு மல்டிப்ளிகேஷன் நடந்து அதுலேருந்து ஒரு வேல்யூ வருது. அதான் செட் வேல்யூ, அதான் ஸ்டெப் 1. அந்த சமேஷன் நடந்து அந்த செட் வேல்யூ எடுத்த பிறகு அந்த செட் வேல்யூ ஸ்டெப் 2 ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். மெயின் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறோம். என்னோட ஒரு பைனரி கிளாசிஃபிகேஷன் டாஸ். அப்போ அந்த பைனரி கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும் அவுட்புட் எப்பவுமே 0 to 1 இந்த 2 ரேஞ்செலாம் இருக்கும். ஸோ அப்போ வார வேல்யூ வந்து என்ன கையான வேல்யூ அதை வந்து அந்த ரேஞ்சுக்கு சுருக்குது. அந்த வேல்யூக்கு சுருக்கணும் அந்த பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷன் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணும். நான் செலக்ட் பண்ணுற ஃபங்க்ஷனை பொறுத்து எங்களோட அவுட்புட் வந்து வரப்போகுது. அந்த த்ரெஷ்ஹோல்டை பேஸ் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு அவுட்புட் வரப்போகுது என்ன 0வா இல்லை 1. பிறகு அந்த வார அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள்
கரெக்டான ப்ரூடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஜீரோக்கு ஜீரோவே வந்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் முதல்ல 2 இன்புட் ஃபீச்சர்ஸையும் வந்து நாங்கள் ஃபீட் பண்ணும்போது ஜீரோக்கு ஜீரோவே வந்து சரியாக பிடிக்கும். எங்களோட மாடல் நாங்கள் ஆரம்பத்தில் இனிஷியலைஸ் பண்ண வெயிட் இஸ் ரைட். பட் நாங்கள் இங்கே பார்த்தோம்னா நாங்கள் என்ன ரெண்டு இனிஷியல் பண்ணி எங்களுக்கு அவுட்புட் எங்களோட 115 எந்தன்றது கிரேட்டர் தேன் 1, பட் 1 தான் அவுட்புட் வரப்போகுது. இந்த 2 கொடுக்கும்போது 1 வரப்போகுது. ஸோ இங்கே எரர் 2 வரப்போகுது. ஸோ இந்த எரர் எப்படி கால்குலேட் பண்ணால் எங்களுக்கு வந்த அவுட்புட் முதலால் வந்த அவுட்புட் 1. சரியா? ஆனால் ஆக்சுவல் வேல்யூ 0. அப்போ எரர் வந்து என்ன, இங்கே 1. அப்போ இந்த எரரை வந்து நாங்கள் என்ன ரெடியூஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்து சரியான அவுட்புட் எடுக்கணும். இந்த எரர் எப்படி ரெடியூஸ் ஆக போகும்டா, நாங்கள் போய் எங்களோட வெயிட்ஸ் இருக்குல்ல, அங்களோட வெயிட்ஸ் நாங்கள் அசைன்மெண்ட் ஆரம்பத்தில் நாங்கள் என்ன 1.26 0.6 இனிஷியலைஸ் பண்ண வெயிட், இந்த வெயிட்டால் தான் எங்களுக்கு இந்த ப்ரிடிக்ஷன் இந்த 115 அவுட்புட் வந்து அந்த வெயிட்டை போய் நாங்கள் அப்டேட் பண்ணணும். இந்த வெயிட்டை அப்டேட் பண்ணி எப்படி நாங்கள் இந்த எரரை ரெடியூஸ் பண்ணி எங்களோட அவுட்புட்டை சரியாக எடுக்கிறோம்ன்றது தான் என்ன நாங்கள் வந்து இனி ஃபர்தராக வந்து பார்க்கணும். அப்போ இந்த வெயிட் அப்டேஷன் ரூலை வந்து என்ன பேக்வார்ட் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க, பேக் ப்ரொபகேஷன் சொல்லுவாங்க, பேக்வார்ட் ப்ரொபகேஷன். அது வந்து ரிவர்ஸாக நடக்குது. இப்போ நாங்கள் பார்த்தோம் என்ன ஃபோர்வார்ட் ப்ரொபகேஷன் பார்த்தோம், ஃபோர்வார்ட் ஃபீட் ஃபோர்வார்ட்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபோர்வார்ட் ஃபீட்னு சொல்லுவாங்க. ஸோ அது நாங்கள் ஃபோர்வார்ட்டை தான் விவாதம். ஃபோர்வார்ட் 2 ஃபீச்சர்ஸ், அப்புறம் 2மே மல்டிபிள் X1 W1, அப்புறம் ஸ்டெப் 1ல வந்து சமேஷன் பார்த்தோம், அப்புறம் அதுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுங்க. இனி பார்க்க போகிறது என்ன, இந்த ரோங்கா அவுட்புட் ஒன்று வரும்போது எப்படி இந்த அவுட்புட் இந்த எரரை டிவைட் பண்ணி எப்படி இந்த வெயிட்டை வந்து அப்டேட் பண்ணி திருப்பி எப்படி நாங்கள் புது வெயிட்டை பேஸ் பண்ணி எப்படி திருப்பி ஃபீட்வார்ட் பேக் ப்ரொபகேஷன் போய் திருப்பி எப்படி ஃபீட்வார்ட் பார்க்குறேன்னு நாங்கள் ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இந்தியான் வீடியோவில் உங்களுக்கு என்ன எப்படி இந்த ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுறது, எப்படி நாங்கள் சமேஷன் பண்ணுறது, எப்படி நாங்கள் ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் பேசிக்காக இருக்குது என்ற வந்து நாங்கள் டீப்பாக பார்த்துருந்தோம். ஸோ அகெயின் நாங்கள் இன்னுமே ஃபர்தராக டீப்பாக பார்க்கலாம். அகெயின் இதில் வந்து நான் லீனியாரிட்டி, இப்படி இந்த ஃபங்க்ஷனோட ஈக்குவேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் ஒரு இன்டர்மீடியட் லெவலுக்கு உங்களுக்கு ஓரளவு என்னால் முடிஞ்ச அளவு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களை கருத்துக்கள், சஜஷன், எதுவும் ரெக்கமெண்டேஷன் இருந்தால் கட்டாயம் என்ன காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் நான் யூஸ்ஃபுல்லாக இருந்திருப்பேன். நான் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தேன் மறக்காம ஒரு லைக் ஒன்று பண்ணிவிட்டு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து இந்த நியூரல் நெட்வொர்க், பசப்ரோன், ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன், CNN, RNN தொடர்ச்சியாக வந்து நியூரல் நெட்வொர்க் சீரிஸ் தான் வரப்போது. ஓகே, டென்சர்ஃப்ளோ சீரிஸ் போயிட்டுருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. சரி, ஸோ இந்த வீடியோவில் தான் நான் மீண்டும் என்ன உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.